உங்க வோட்டர் ஐடில இருக்க அட்ரஸ்க்கும், நீங்க இப்ப கரண்ட்டா ஸ்டே பண்ணிட்டு இருக்க அட்ரஸ்க்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா, உங்க அட்ரஸ வோட்டர் ஐடில கட்டாயம் அப்டேட் பண்ணிருங்க. உங்க கரண்ட் அட்ரஸ வோட்டர் ஐடில அப்டேட் பண்ணலன்னா, என்ன மாதிரியான இஷ்யூஸ நீங்க ஃபேஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புது அட்ரஸு நியூ கான்ஸ்டிட்யூயன்ஸில இருக்கு அப்படின்னா, அந்த கான்ஸ்டிட்யூயன்ஸில வந்து நீங்க ஓட்ட வந்து கேஸ்ட் பண்ண முடியாது. உங்க புது அட்ரஸு சேம் கான்ஸ்டிட்யூயன்ஸ்லயே இருந்தாலுமே, உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீசர் வந்து டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க. நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க போலிங் ஸ்டேஷன்ல ஓட்ட வந்து போட முடியாது. எஸ்ஐஆர் ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது, பிஎல்ஓ ஆஃபீசரு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க உங்க பழைய அட்ரஸ்க்கு போகும்போது, நீங்க இல்லங்கிறப்ப, உங்களுடைய நேம்ஸு வோட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. வோட்டர் ஐடிய ஓட்டு போடுறத தாண்டி, நீங்க ஐடென்டிட்டி ப்ரூஃபாவும் அல்லது அட்ரஸ் ப்ரூஃபாவும் யூஸ் பண்ண முடியும். அப்போ உங்க கரண்ட் அட்ரஸு வோட்டர் ஐடியில ப்ராப்பரா அப்டேட் ஆகல அப்படிங்கிறப்ப, நீங்க வேலிடான அட்ரஸ் ப்ரூஃபா அத யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே நீங்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸ வோட்டர் ஐடியில அப்டேட் பண்ணலனா வரக்கூடிய பாசிபிள் இஷ்யூஸு. இந்த இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கரண்ட் அட்ரஸ வோட்டர் ஐடியில ஆன்லைன் வழியாவே ரொம்ப ஈஸியா நீங்க அப்டேட் பண்ண முடியும். உங்க அட்ரஸ ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு வோட்டர் ஐடியிலயும், ஆதார் ஐடியிலயும் எக்ஸாக்ட்டா சேமா இருக்கணும். உங்க ஆதார் கார்டுல லிங்க் ஆகியிருக்க ஆக்டிவ் மொபைல் நம்பர் வந்து கையில் இருக்கணும். இப்போ ஆன்லைன்ல அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான குயிக் டெமோவை பார்க்கலாம். google.com போயிருங்க. இங்க போயிட்டு வோட்டர்ஸ் ஐடி இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதில் வர ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா voters.eci.gov.in அந்த சைட்டை கிளிக். இதுதான் வோட்டர்ஸுடைய சர்வீஸ் போர்ட்டல். இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிங்க. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அது ஆப்ஷனல் தான், பட் ஸ்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். கேப்ச்சர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்கும். அந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ப்ரொஃபைல் கிரியேட் ஆனோடனே டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ, அதே 10 டிஜிட் மொபைல் நம்பர் இங்கே கொடுங்க. கீழே வந்து கேப்ச்சா கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகினை வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 8 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். செல்ஃபு, உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணணுமா அல்லது வேற எலக்டருக்கு பண்ணணுமா? உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா செல்ஃபு சூஸ் பண்ணுங்க. இங்கே வந்து உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. இங்கே வந்து உங்களுடைய பர்சனல் பர்ட்டிகுலர்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அது கரெக்டான்னு பார்த்துட்டு ஓகே பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து மறுபடியும் 2 ஆப்ஷன் கேட்கும். உங்களுடைய அட்ரஸு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்ஸ்லேயே சேஞ்ச் ஆகுதா அல்லது அவுட்சைட் த கான்ஸ்டிட்யூயன்சியான்னு கேட்கும். அதே கான்ஸ்டிட்யூயன்சி அப்படின்னா நீங்கள் வித்தின் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவுட்சைட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே. இங்கே நீங்கள் எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே கீழே வந்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே எதுவுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேண்டேட்டே கிடையாது. பட் உங்களுக்கு ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இங்கே தான் வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். உங்கள் அட்ரஸை இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தமிழ் கீபோர்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அதை வச்சு உங்களுடைய டேட்டாவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுடைய ஹவுஸ் நம்பரு, உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, என்ன டவுன், வில்லேஜ் நேமு, போஸ்ட் ஆஃபீஸ் நேமு, உங்களுடைய போஸ்டல் கோட், பின்கோடு, என்ன தாலுக்கா, மண்டல், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுங்க. ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாக தமிழ்நாடுன்னு உங்களுக்கு வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோ அதையும் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க.
இதில் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணும்போது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகுறது வந்து தப்பா தான் இருக்கும். அத வந்து நீங்க தமிழ் கீபோர்டு சைட்ல இருக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க வந்து அத கரெக்ட் பண்ணிக்கங்க. இந்த டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம், நீங்க டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, ஆதார் ஐடிய நீங்க யூஸ் பண்ணலாம். அல்லது வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் பில் இருந்துச்சுன்னா அத யூஸ் பண்ணலாம் நீங்க. அல்லது இந்தியன் பாஸ்போர்ட் அந்த மாரி இருந்தாலும் அத யூஸ் பண்ணலாம். இதுல வேரியஸ் ஆப்ஷன் இருக்கும். எந்த டாக்குமெண்ட்ல வந்து உங்களுக்கு அட்ரஸ் கரெக்ட்டா இருக்கோ, அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கீங்க. நான் வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன சூஸ் பண்றேன். பண்ணிட்டு அத வந்து இங்க அட்டாச் பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட்ட. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஜஸ்ட் கேப்சாவ வந்து என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க கீழ வந்தீங்கன்னா, பிரிவியூ அண்ட் சப்மிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 8 வந்து ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்னென்ன டேட்டாலாம் என்டர் பண்ணீங்களோ, அந்த டேட்டா எல்லாமே இங்க விசிபிளா இருக்கும். அத ஒரு தடவ டபுள் செக் பண்ணிட்டு, எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம், கீழ ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, சைன் அண்ட் சப்மிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. "டு யூ வாண்ட் டூ சப்மிட் திஸ் ஃபார்ம்ங்கிற மாரி கேட்கும். எஸ்ன்னு குடுத்துருங்க. சிடாக் அப்படிங்கிற சைன் சர்வீஸோட பேஜ்க்கு இங்க வந்துரும். இங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பர வந்து என்டர் பண்ணுங்க. உங்க 12 டிஜிட் ஆதார் நம்பர என்டர் பண்ணதுக்கப்புறம், கெட் ஓடிபிய வந்து கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு வர ஓடிபிய வந்து இங்க என்டர் பண்ணுங்க. ஃபைனலா வந்து டிக்ளரேஷன் பாக்ஸ வந்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட்ங்கிற மாரி ஒரு மெசேஜ் வரும். இங்க வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். இங்க உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரும் காமிக்கும். அதையும் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். டவுன்லோட் அக்னாலெட்ஜ்மென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் காப்பியிலேயே உங்களுடைய சர்வீஸ் நம்பரும் இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பரும் இருக்கும். ஃபைனலா இங்க ஓகேவ கிளிக் பண்ணிருங்க. உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ ட்ராக் பண்றதுக்கு, நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம், சர்வீஸ் போர்ட்டலோட ஹோம் பேஜ்ல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் நீங்க டவுன்லோட் பண்றதுல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பர வந்து இங்க என்டர் பண்ணுங்க. சப்மிட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டூ 3 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் அந்த மாரி வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா பார்த்தீங்கன்னா, பிஎல்ஓக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் இன்டர்னலா வந்து நீங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு, எல்லாமே ஓகே அப்படிங்கிறப்ப அப்ரூவ் பண்ணிருவாங்க. ஒருவேள சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கரெக்ட்டா இல்ல அப்படிங்கிறப்ப மட்டும் தான் ரிஜெக்ட் ஆகும்.